ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நிம்மதியான மரணம் வேணும் அப்படின்னு நினச்சிக்கோங்க. என்னடா இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. வாழ்க்கையில் நீங்கள் சரியான பாதையில் போயிட்டு இருந்தீங்கன்னா, நிம்மதியாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் மரணிக்கணும்னு நினச்சா இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் அடுத்தவனுக்கு கெடுதல் நினச்சி நீங்கள் வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிம்மதியான மரணம் வரவே வராது. அந்த சாகும் தருவாயில் சொல்லுவாங்க, அந்த உயிர் பிரியும் போது ஒன்று தோண வைக்குமா, அந்த பிறந்ததுலேருந்து அவன் உயிர் போகிற வரைக்கும் அவன் செஞ்சது நல்லது கெட்டது எல்லாம் அவனுக்கு சரியாக காமிக்கும் போது, ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன், தெரிஞ்சே பண்ணியிருக்கேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு கேட்கும் போது வாயும் அசையாது, கையும் அசையாது, கண்ணும் அசையாது, உடல் அப்படியே இருக்கும், உயிர் போயிடும்னுவாங்க. இதான் உண்மை. ஆனால் அந்த மரணிக்கும் போது அந்த நேரத்தில் நீ நல்லா வாழ்ந்திருக்குன்றத அந்த கடைசி நிமிஷத்தில் காமிச்சு கொண்டு போகும்போது சிரிச்சுக்கிட்டே போவாங்கன்னு வாங்க. சில பேர்லாம் பார்த்தா பூரிப்பாக இறந்து போனாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த நிம்மதியான சாவுன்னு சொல்லுவாங்க. அதை வேணும்னு வேண்டிக்கோங்க. இறைவன்ட்ட நீங்கள் வேண்ட ஒரே ஒரு விஷயம், நான் வேண்டிக்கிறது, நான் இறக்கும் போது நிம்மதியான மரணமாக எனக்கு இருக்கணும். காரணம், நான் செஞ்ச தப்பை நான் உணர்ந்துட்டேன். உணர்ந்தவன் எந்த தப்பையும் பண்ண மாட்டான், எந்த சூழலையும் மாட்டிக்க மாட்டான், யாரையும் ஏமாத்தி வாழ மாட்டான், யாரையும் கெடுத்து தான் செல்ஃபிஷாக சுயநலமாக வாழவும் மாட்டான். தனக்குத்தானே நல்லது செஞ்சுக்கிட்டு அடுத்தவங்களும் நல்லது செஞ்சுக்கிட்டு வாழ்கிறவன் ஒரு நிம்மதியான மரணம் அவனுக்கு வரும். நான் மரணம் சொல்கிறதுனால தப்பான நினச்சிக்க வேண்டாம். நம்ம வாழ்க்கையில் எல்லாரும் வாழ்கிற முடிவு இருக்குது. ஆனால் அந்த முடிவு நிம்மதியான முடிவாக இருக்கணும். அதை மரணத்தை பார்த்து பயப்படாமல் எதிர்கொள்ள பாருங்கள். நிம்மதியான மரணம் வேணும்னு எதிர்கொள்ளுங்க. ஆண்டவன் அதை கொடுப்பான். நல்வழியப்படுத்துங்க. சுற்றி இருக்கிற சூழலையும் நல்வழிப்படுத்துங்க, மனிதர்களும் நல்வழிப்படுத்துங்க. நீங்களும் நல்ல நல்வழியில் போங்க. பாசிட்டிவாக இருந்தீங்கன்னா ஜெயிக்கணும். எண்ணம் போல் வாழ்க்கை இதுதான். சுயநலமாக இருங்க, நீங்கள் மாறுங்க, எல்லாமே மாற்றம் வரும். யோசிங்க, பயப்படாதீங்க. நான் கூட இருக்கேன் எப்பயுமே.